ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபஸ்லாஸ் வியூ. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது அரபிக் பிரெட் புடிங் ரெசிபி. உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு ஸ்பெஷல் ஒகேஷன்ஸில் எந்த நாளும் செய்கிற டெசர்ட்டையும் விட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புடிங் ரெசிபி செஞ்சு கொடுங்க. இந்த புடிங் ரெசிபிக்கு நான் எடுத்துக்கு பிரெட் ஆல் ஃபோர் கார்னர்ஸையும் கட் பண்ணி உங்களுக்கு இது ப்ரெட்டில் செய்வோம், மேலும் வெனிலா கேக்கில் செய்வோம் மேலும். Stars, the moon and the seas, and through all your love completed half my day. ஒரு பேனில் 1 liter ஆஃப் மில்க் எடுத்து பாயில் பண்ணுறேன். Oh, how I feel with you, January's within my reach. So I say மில்க் பாயில் ஆகிற டைமில் 1/2 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணி அதோடு நான் மில்க் மெய்டும் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். சுகர் நல்லா டிசால்வ் ஆகும் காட்டியும். ஒரு கப்பில் 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து அதுக்கு 1/2 கப் ஆஃப் சில்ட் மில்க் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன், ஒரு லம்ஸும் இல்லாத அளவுக்கு. அந்த கஸ்டர்ட் மிக்சரை பாயில் ஆகிக்கொண்டிருக்கிற மில்கில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கஸ்டர்ட் பவுடர் தாராளமாக போதுமானது. மிச்சம் ஆட் பண்ணினா அது ஓவராக திக்காகவும், குறைய ஆட் பண்ணினா அது வாட்டரியாக ஆகிக்கும். கஸ்டர்ட் மிக்சர் ஆட் பண்ணினதே ஒரு 5 மினிட்ஸ்க்கு மாதிரி குக் பண்ணிவிட்டு அது க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் ஸ்டர் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் ஒரு புடிங் ட்ரேயில் செட் பண்ணுவோம். 4 கார்னர்ஸையும் கட் பண்ணி வச்ச ப்ரெட் லேயர்ஸை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே ப்ரெட்டை கார்னரை கட் பண்ணி வைக்கும் மேலும் இதை மாதிரி மிடில் கட் பண்ணி வைக்கும் மேலும். அண்ட் இதை அப்படியே வச்சதுமே நாங்கள் செஞ்சு வச்ச அந்த புடிங் மிக்சரை இதுக்கு மேலால் பண்ணுற எல்லா சைடும் ஈக்குவலாக வர மாதிரி நல்லாவே இந்த ப்ரெட் புடிங் மிக்சரால் நல்லா சோக்காகவே ஈக்கணும். ஃபர்ஸ்ட் லேயரில் இந்த புடிங் மிக்சர் எல்லாமே பண்ணி முடிஞ்சதே செகண்ட் லேயராகவே நாங்கள் ப்ரெட்டை மறுகாலும் நாங்கள் செட் பண்ணி வச்சுக்கொள்வோம் இதுக்கு மேலால். செகண்ட் லேயரில் வச்ச ப்ரெட்டுக்கு மேலாலையும் புடிங் மிக்சர் அப்படியே பண்ணிக்கொள்கிற எல்லா பிளேஸும் சோக் ஆகிற மாதிரி. இந்த புடிங் ரெசிபிக்கு எங்களுக்கு ப்ரெட் ஆட் பண்ணுவோம் மேலும் அப்படி இல்லைன்னா வெனிலா கேக் ஆட் பண்ணக்கூட இயலும். 15 to 20 மினிட்ஸ் மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள், செட் ஆகும் காட்டியும். ப்ரெட் செட் ஆகிற டைமில் இன்னொரு லேயர் போடுறதுக்கு நான் எடுத்துக்கி விப்பிங் க்ரீம். நான் விப்பிங் க்ரீம் எடுத்து விப் பண்ணி அதை தான் மேலால் ஒரு லேயருக்கு ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லை உங்கள்கிட்ட திக் க்ரீம் ஈக்கிறேன்னு சொன்னால் 1 கப் ஆஃப் திக் க்ரீம் அதுக்கு 1/2 கப் ஆஃப் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை மேலால் ஃபுல்லாக பண்ணிக்கொள்கிற எல்லா இடமும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி. விப்பிங் க்ரீம் ஒரு லேயராகவே ஆட் பண்ணினதே அதுக்கு மேலால் எங்களுக்கு தேவையான மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கொள்ளும். எங்களுக்கு தேவையான நட்ஸ் ஆட் பண்ணலும், அப்படி இல்லை ட்ரை ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணலும். நான் இங்கே எடுத்துக்கு சேமியா பட்டரால் ஃப்ரை பண்ணி அதுக்கு சுகர் ஆட் பண்ணி அதை அந்த மிக்ஸ் பண்ணின மிக்சரை தான் நான் கார்னிஷ் பண்ணினதே ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். ஒரு 4 to 5 hours மாதிரி செட் ஆகும் காட்டியும் சர்வ் பண்ணுங்கள். எல்லோரும் விரும்பி தின்னுவாங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.